Good morning students. Today we are going to see about a unit 7 cell cycle. Okay, அடுத்த lesson நீங்க பார்க்க போறீங்க cell cycle, cells சுழற்சி பத்தி நீங்க பார்க்க போறீங்க. So one of the most important features of living cells is the power to grow and divide. So ஒரு உயிருள்ள செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வளர்ச்சி ஏற்பட்டு உங்களுக்கு டிவைட் ஆகும்னு சொல்றாங்க. New cells are formed by the division of pre-existing cells. ஏற்கனவே இப்போ ஒரு புதிய செல் உற்பத்தி ஆச்சுன்னா அது ஏற்கனவே உருவான செல்கள் வந்து உற்பத்தி ஆகும்னு சொல்றாங்க. செல்ஸ் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் செல் டிவிஷன். செல்ஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகும், செல் எண்ணிக்கை வந்து எப்படி ஆகும்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல் டிவிஷன்ஸ் நடக்கணும். ஓகே, உங்களுக்கு செல் டிவிஷன்ஸ் நடந்தால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்லோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. செல் இன்க்ரீசஸ். The parent cell divides and passes and genetic materials to the daughter cells. So parent cell வந்து அதோட genetic material வந்து பார்த்தீங்கன்னா it passes to the daughter cells. Okay, so இங்க history of cell பத்தி கொடுத்திருக்காங்க. சயின்டிஸ்ட் பேரும் அதோட ஈவெண்ட்ஸ் அவங்க என்னென்ன கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டேன். 1665 ராபர்ட் வூக் வந்து காயின் த வேர்ட் செல். ஓகே, இவர் தான் வந்து பார்த்தோன்னா நேம் வச்சிருக்காரு செல்னு சொல்லிட்டு. 1670 to 74 ஆண்டன் வான் லீவன் வாக். ஓகே, ஃபர்ஸ்ட் லிவிங் செல்ஸ் அப்சர்வ் இன் மைக்ரோஸ்கோப். அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் மைக்ரோஸ்கோப்பில் அந்த லிவிங் செல்ஸை அப்சர்வ் பண்ணாரு. எதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா. ஓகே, அண்ட் 1831 to 33 ராபர்ட் ப்ரவுன் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் வந்து கண்டுபிடிச்சார். பிரசன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ் இன் செல் ஆஃப் வாட் ரூட்ஸ், ஆர்கிட் ரூட்ஸ். ஓகே, அந்த வேர்களில் நியூக்ளியஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சவர் யார் பார்த்தீங்கன்னா ராபர்ட் ப்ரவுன். 1839 ஜான் எவலஞ்சிஸ்டா புர்கஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ புர்கஞ்ச் சொல்லுவாங்க. அவர் தான் புரோட்டோபிளாசம் நேம் காயின் பண்ணாரு. அடுத்தது 1838 ஸ்க்லீடன் அண்ட் ஸ்கீவான் வந்து செல் தியரியை பற்றி சொல்லியிருக்காரு, செல்லோட கோட்பாடை பற்றி சொல்லியிருக்காரு. 1858 சொல்லும்போது ருடால்ஃப் லட்விக் கால் விர்ச்சோ செல் தியரி அவர் தான் ஆம்னிஸ் செல்லுலோ செல்லுலோன்னு சொல்கிறாரு. அண்ட் 1873 ஆண்டன் ஸ்க்னீடர் அவர் தான் வந்து குரோமோசோம் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அது ஒரு நியூக்ளியர் ஃபிலமெண்ட்டாக இருக்கும், ஒரு ஃபிலமெண்ட் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவர் தான் வந்து பார்த்தோன்னா ஆண்டன் ஸ்க்னீடர் தான் குரோமோசோமை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. 1882 வால்டர் ஃப்ளெமிங் அவர் தான் வந்து பார்த்தோன்னா டேர்ம் வச்சிருக்காரு. என்னென்ன டேர்ம்ஸ், மைட்டோசிஸ், குரோமோசோமோட பிஹேவியர், அந்த காயின் த வேர்ட் சொல்லும்போது யார் மைட்டோசிஸ் அவர் தான் அந்த நேம் வச்சிருக்காரு. குரோமோசோமோட பிஹேவியர் பற்றி பார்த்தீங்கன்னா யார் சொன்னதுன்னா வால்டர் ஃப்ளெமிங். 1883 வந்து ஹெடவுட் வான் பெனிடன் வந்து செல் டிவிஷன் வந்து எப்படி இருக்குன்னா இன் ரவுண்ட் வார்ம். செல் டிவிஷன் எதில் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்கன்னா ரவுண்ட் வார்மில் ஃபர்ஸ்ட் செல் டிவிஷனை கண்டுபிடிச்சார். 1888 தியோடர் பவரி வந்து சென்ட்ரோசோம் குரோமோசோம் தியரி பற்றிலாம் சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக செல்கள் பற்றி தான், செல்லோட நேச்சர், செல் காயின் பண்ணுது, அதை நியூக்ளியஸ் பற்றி, புரோட்டோசோம் பற்றி, குரோமோசோம் பற்றி எல்லாமே வந்து உங்களுக்கு சயின்டிஸ்ட் நேமோட எந்த இயரோட ஹிஸ்ட்ரி ஆஃப் செல்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செல்கள் சொல்கிறீங்க, செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க, நம்பர் ஆஃப் பை செல் டிவிஷன் சொல்கிறீங்க. நியூக்ளியர் டிவிஷன்ஸ் மூலம் எப்படி நடக்குதுன்னு சொல்லும்போது there are two types of nuclear divisions. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மைட்டோசிஸ் அண்ட் மியோசிஸ். ஸோ இந்த லெசனில் நீங்கள் இந்த நியூக்ளியர் டிவிஷன்ஸ் தான் படிக்க போகிறீங்க. மைட்டோசிஸ் எப்படி நடக்க போகுது, மைட்டோசிஸ் செல் டிவிஷன், மைட்டோசிஸ் செல் டிவிஷன் எப்படி நடக்க போகுது, மியோசிஸ் செல் டிவிஷன் எப்படி நடக்க போகுதுன்னு பார்க்க போகிறீங்க. இன் மைட்டோசிஸ் சொல்லும்போது the daughter cells formed will have the same number of chromosomes. the daughter cells வந்து ஃபார்ம் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா having same number of chromosomes of the parent cells. parent cells எப்படி இருக்கோ அதே எண்ணிக்கை உள்ள நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சதுன்னா அது என்ன சொல்கிறாங்க, டிப்ளாய்ட் ஸ்டேட், 2n ஸ்டேட் சொல்லுவாங்க. ஓகே, ஆனால் மைட்டோசிஸ் சொல்லும்போது இஸ் a nuclear division சொல்கிறாங்க that occurs when cell grows. ஓகே, செல் க்ரோஸ் ஆர் when cell need to replace. ஒரு செல்லோட வளர்ச்சிக்கோ இல்லை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கோ இல்லை செக்ஷுவலி ரிப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் டிவிஷன் வந்து அக்கர்ஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ there are two types of nuclear division சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து மைட்டோசிஸ் அண்ட் மியோசிஸ். ஸோ மைட்டோசிஸ் மீன்ஸ் ஸோ பேரண்ட் செல்லில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் டாட்டர் செல்ஸில் கிடைக்கும். எப்படின்னா சேம் நம்பர் ஆஃப் குரோமோசோம், தட் இஸ் இன் வாட் ஸ்டேட், டிப்ளாய்ட் ஸ்டேட். ஓகே, ஸோ மியோசிஸ் எப்படி இருக்கும், மியோசிஸ் செல் டிவிஷன் எப்படி சொன்னால் டாட்டர் செல்ஸ் கண்டென்ஸ் ஆஃப் த நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ். அங்கே சேம் நம்பர் ஆஃப் குரோமோசோம் பார்த்தீங்க மைட்டோசிஸில், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சிருக்கும் குரோமோசோம் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சிருக்கும் ஆஃப் த நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஆஃப் தி பேரண்ட் செல்ஸ். ஓகே, அண்ட் இஸ் நோன் அஸ் ஆப்ளாய்ட் ஸ்டேட் என் சொல்லணும். அங்கே டிப்ளாய்ட் செல் சொல்லும்போது மைட்டோசிஸ் அண்ட் ஆப்ளாய்ட் ஸ்டேட் சொல்லும்போது மியோசிஸ். whichever division takes place it is normally followed by what division of cytoplasm. எந்த டிவிஷன் நடந்தாலும் உங்களுக்கு என்ன நடக்கணும்னா சைட்டோகைனசிஸ் சொல்கிற டிவிஷன்ஸ் உங்களுக்கு செல் டிவிஷன்ஸ் நடக்கணும். அப்படின்னா that is a division of the cytoplasm to form separate cells. ரெண்டு செல்ஸ் வந்து செப்பரேட் ஆகணும்னா உங்களுக்கு டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம் மூலமாக உங்களுக்கு நியூக்ளியஸ் வந்து செப்பரேட் ஆகிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைட்டோகைனஸ் ஸ்டேஜஸ் நடக்கணும்னு சொல்கிறாங்க. So wherever the division takes place it is normally followed by a division of what, cytoplasm to form what cells, separate cells. ரெண்டு செல்லா ஒரு செல் வந்து ரெண்டு செல்லா பிரிஞ்சிடும், செப்பரேட் செல்ஸ்
அந்த ஸ்டேஜ் என்ன சொல்லுவாங்க, சைட்டோகைனசிஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் சொல்லியிருக்கேன். மைட்டோசிஸ் எப்படி நடக்கும், மியோசிஸ் எப்படி நடக்கும். மைட்டோசிஸ்னால் சேம் நம்பர் ஆஃப் குரோமோசோம் டிப்ளாய்ட் ஸ்டேட்டில் இருக்கும். மியோசிஸ்னால் ஆப்ளைட் ஸ்டேட்டில் இருக்கும். பேரண்ட் செல்லேருந்து உங்களுக்கு பாதியாக எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டிவிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோகைனசிஸ் செல் டிவிஷன் நடக்கும். அப்போ தான் 2 டோட்டல் செல்ஸாக பிரியுன்னு சொல்கிறாங்க. 2 செப்பரேட் செல்ஸாக ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. What is cell cycle? Okay, the definitions are ரொம்ப important. The series of events leading to the formation of new cells. Okay, the series of events leading to the formation of what? New cells. உங்களுக்கு புதிய செல்லை உருவாக்கு தொடர்ச்சியான ஒரு நிகழ்ச்சிக்கு என்ன சொல்கிறாங்க, செல் சைக்கிள் சொல்கிறாங்க. ஓகே, ஒரு புதிய செல் உருவாகணும். அப்போ series of events leading to formation of new cells is called as what? Cell cycle. ஸோ டியூரேஷன், அப்போ வந்து ஒரு செல் சைக்கிள், ஒரு செல், ஒரு புதிய செல்கள் உருவாகணும்னா அந்த டியூரேஷன்ஸ் நான் சொல்லும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ் ஆர் வேரிட் டியூரேஷன்ஸ் ஃபார் செல் சைக்கிள் ஸ்பேசஸ். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய செல் உருவாகும்னா ஃபார் எக்ஸாம்பிள் செல் சுழற்சியில் ஒரு கால அளவை பொறுத்து ஒவ்வொரு ஆர்கனிசமும் வந்து பார்த்தோன்னா வேரி ஆகும்னு சொல்கிறாங்க. யூக்ரியாட்டிக் செல் டிவைட்ஸ் எவ்ரி 24 ஹவர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. யூக்ரியாட்டிக் செல் ஆனது பார்த்தா 20 மணி நேரத்துக்கு ஒரு முறை பகுப்படையும் சொல்கிறாங்க. The cell divides into mitosis and interphase stage. ஸோ எப்படி டிவைட் ஆகும், உங்களுக்கு மைட்டோசிஸ் ஸ்டேஜ் நடக்கும், இன்டர்ஃபேஸ் ஸ்டேஜ் நடக்கும். இந்த செல் சைக்கிள் 95% இஸ் ஸ்பெண்ட் ஃபார் இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸ்க்கு வந்து எவ்வளோ உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் நடக்கும்னா 95% நடக்கும்னு சொல்கிறாங்க. இந்த மைட்டோசிஸ் அண்ட் சைட்டோகைனசிஸ் லாஸ்ட் ஒன்லி ஃபார் அன் ஹவர். அதாவது 1 மணி நேரம் தான் நடக்கும்னு சொல்கிறாங்க. மைட்டோசிஸும் சைட்டோகைனசிஸ் சொல்கிற ஸ்டேஜும் 1 மணி நேரம் தான் நடக்கும், ஃபார் அன் ஹவர்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்டர்ஃபேஸ் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 95% அந்த ஸ்டேஜ் தான் நடக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ யூக்ரியாட்டிக் பார்த்தீங்கன்னா செல் டிவிஷனில் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு எது உங்களுக்கு 2 ஸ்டேஜஸ் நடக்கும், மைட்டோசிஸ் இன்டர்ஃபேஸ் ஸ்டேஜ் நடக்கும். ஆனால் 95% வந்து இன்டர்ஃபேஸ் ஸ்டேஜ் நடக்கும்னு சொல்கிறாங்க. ரிமைனிங் மைட்டோசிஸ் அண்ட் சைட்டோகைனசிஸ் ஸ்டேஜ் எப்பயுமே நடக்கும்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, நார்மலாக நடக்கக்கூடியது. அது பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் நடக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு செல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய செல் உற்பத்தி ஆகிறதுக்கு 24 ஹவர்ஸ் ஆகும், எவ்ரி 24 ஹவர்ஸ். அப்போ செல் சைக்கிள் வந்து ப்ராலிஃபரேட்டிங் ஹியூமன் செல் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் சொல்லும்போது டைம் டியூரேஷன். அப்போ உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு G1, S அண்ட் G2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா இன்டர்ஃபேஸ் ஸ்டேஜ். இந்த 3மே இன்டர்ஃபேஸ் ஸ்டேஜ். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து 3மே என்னது இன்டர்ஃபேஸ் ஸ்டேஜ். மைட்டோசிஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம், நான் சொன்னேன்னா ஃபார் அன் ஹவர். ஓகே, இது 1 மணி நேரம் நடக்கும். ஸோ திஸ் இஸ் த டைம் டியூரேஷன் ஆஃப் தி செல் சைக்கிள் ஆஃப் ப்ரோலிஃபரேட்டிங் ஹியூமன் செல்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் பாருங்கள், G1, S அண்ட் G2. G1, S அண்ட் G2 இந்த 3மே இன்டர்ஃபேஸ் ஸ்டேஜ் அண்ட் M ஃபார் மைட்டோசிஸ் ஃபார் அன் ஹவர். ஓகே, இந்த பிக்சர் பாருங்கள், உங்களுக்கு செல் சைக்கிளில் G1, S and G2 இன்டர்ஃபேஸ் ஸ்டேஜ். இது எல்லாமே G1, S and G2 இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் ஸ்டேஜ். ஓகேவா? ஸோ இன்டர்ஃபேஸ் ஸ்டேஜ் வந்து எவ்வளோ நேரம், இது 10 மணி நேரம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. 8 மணி நேரம் S ஃபேஸும் அண்டு 4 ஹவர்ஸ் ஃபார் G2 ஃபேஸ். இது வந்து எல்லாமே செல் க்ரோத், இது டூப்ளிகேஷன், டிஎன்ஏ வந்து டூப்ளிகேஷன் டபுள் ஆகும், அந்த செல்லோட வளர்ச்சிக்கு இவ்வளோ நேரம் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் ஸ்டேஜ் 3 ஸ்டேஜஸும் பார்த்தீங்கன்னா இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்டர்ஃபேஸ் ஸ்டேஜ்னு கொடுத்துருக்காங்க, அது இடைக்கால நிலைன்னு சொல்லுவாங்க. லாங்கஸ்ட் பார்ட் ஆஃப் த செல் சைக்கிள்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடைக்கால நிலை வந்து பார்த்தீங்கன்னா செல் பகுப்பில் அதிக காலம் எடுக்குன்னு சொல்கிறாங்க, அதிக காலம் கொண்டதுன்னு சொல்கிறாங்க. பட் இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி வேரியபிள் லெங்க்னு கொடுத்து, ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் வேறுபட்டதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அட் ஃபர்ஸ்ட் கிளான்ஸ் நியூக்ளியஸ் அப்பியர்ஸ். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஃபஸ்ட்டு எது அப்பியர் ஆகும்னா நியூக்ளியஸ் அப்பியர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. டு பி ரெஸ்டிங். ஓகே, உட்கரு ஓய்வு நிலையில் இருக்குன்னு சொல்கிறாங்க, ரெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்கும். பட் திஸ் இஸ் நாட் தி கேஸ் அட் ஆல். ஓகே, ஓய்வு நிலை இருப்பது போன்று தோன்றும் தான் சொல்கிறாங்க. ஓகே, த குரோமோசோம்ஸ் ப்ரீவியஸ்லி விசிபிள் அஸ் எ த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர். நீங்கள் உங்களுக்கு தெரியும் குரோமாட்டின் ரெட்டிகுலம் வந்து பார்த்தீங்கன்னா குரோமாட்டின் வந்து உங்களுக்கு கண்டென்ஸ்ட் ஆகிட்டு உங்களுக்கு குரோமோசோம் ஃபார்ம் ஆகும். ஓகே, இது எப்படி இருக்குன்னா த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஹேவிங் டிஸ்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு பரவி காணப்படும் இல்லை விரவி அமைப்பாக காணப்படும் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்தது நவ் தே ஆர் ஆக்டிவ்லி இன்வால்வ் இன். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து என்ன நடக்கும்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் சிந்தசிஸ் உற்பத்தி ஆகும். ஓகே, இதில் வந்து என்ன அதிகமாக உற்பத்தி ஆகும்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அட்லீஸ்ட் ஃபார் மோஸ்ட் ஆஃப் தி இன்டர்ஃபேஸ் ஸ்டேஜில் உங்களுக்கு நியூக்ளியஸ் அப்பியர் ஆகும்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்த்தோன்னா ரெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட கால அளவில் ஓய்வு நிலையில் இருப்பது போன்று நம்மளுக்கு தோன்றும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல உங்களுக்கு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் விசிபிளாக தெரியும். அதாவது குரோமோசோம்ஸ் ப்ரீவியஸ்லி விசிபிள் அஸ் எ த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் ஆனால் டிஸ்பர்ஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே,
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா விரைவி அமைப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து உற்பத்தி ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேஜில் இன்டர்ஃபேஸ் ஸ்டேஜில். அடுத்து G1 பாருங்கள், இன்டர்ஃபேஸ் வந்து ஜென்ரலாக சொல்லிட்டேன். இப்போ G1 இந்த ஸ்டேஜில் பாருங்கள், அதாவது the first gap phase is 2C amount of DNA in the cell of G1. first C na பாருங்க is amount in picogram. ஓகே, பிகோகிராம் அதாவது பார்த்தா வெயிட் மெஷரிங் யூனிட் தான் பிகோகிராம் சொல்லுவோம். ஓகே, அப்போ எதோட வெயிட்னா DNA contained within haploid nucleus. haploidனா N. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிகோகிராம் 0.001 நானோ, ஓகே, நானோகிராம் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிகோகிராம் சொல்லும்போது வெயிட் மெஷரிங் யூனிட் சொல்லும்போது பிகோகிராம் சொல்கிறோம். அப்போ நம்ம அந்த சின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வேல்யூ இந்த அமௌண்ட் இன் பிகோகிராம். ஓகே, அதாவது உங்களுக்கு உட்கருவில் காணப்படும் டிஎன்ஏ அளவை குறிக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம நியூக்ளியஸ் உள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏவோட அளவு வந்து தான் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு சி வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது பிகோகிராம்னா உங்களுக்கு தெரியும் வெயிட் மெஷரிங் யூனிட்னு தெரியும். இப்போ பாருங்கள் அதுதான் கொடுத்துருக்காங்க. அப்போ நியூக்ளியஸ் உள்ள இருக்கக்கூடிய டிஎன்ஏவோட அளவுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 2Cன்னு சொல்கிறாங்க. அதாவது 2C அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ இன் செல்ஸ் ஆஃப் வாட் G1ல இருக்குன்னு சொல்கிறாங்க. பிகம்ஸ் மெட்டபாலிக்கலி ஆக்டிவ்னு கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, வளர்ச்சி அதை பார்த்தோன்னா வளர்ச்சி மாற்ற செல் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டு அதுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்னு இதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ மெட்டபாலிக் ஆக்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் க்ரோஸ் ப்ரொடியூசிங் பை என்னென்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா உங்கள் ப்ரோட்டீன்ஸ் உருவாகும், லிப்பிட்ஸு, கார்போஹைட்ரேட்ஸு அண்ட் செல் ஆர்கனல்ஸ் இன்க்ளூடிங் மைட்டோகாண்ட்ரியா அண்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ இந்த G1 ஃபேஸில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 2C அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ இன் செல்ஸ் ஆஃப் G1 ஸ்டேஜ். ஓகே, என்னென்ன ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லிட்டேன். ஓகே, ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் செல் ஆர்கனல்ஸ் இன்க்ளூடிங் மைட்டோகாண்ட்ரியா அண்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். சார் இங்கே இந்த சுழற்சியில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு G1ல செல் க்ரோத் நடக்குதுன்னு சொல்கிறீங்க. இதில் வந்து பார்த்தோன்னா என்னென்ன மெட்டபாலிக் ஆக்டிவ் அண்ட் என்னென்ன ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லிட்டீங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல உங்களுக்கு வந்து செக் பாயிண்ட் இருக்குது. செல்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல G1 செக் பாயிண்ட் சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் தட் செக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோன்னா மெனி செக் பாயிண்ட்ஸ் கண்ட்ரோல் த செல் சைக்கிள். ஓகே, உங்களுக்கு தடைப்புள்ளி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சில இடத்துல தடைப்புள்ளிகள் காணப்படும் சொல்கிறாங்க. செல் சுழற்சியை கட்டுப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. கண்ட்ரோல் த செல் சைக்கிள் கொடுத்துருக்காங்க. த செக் பாயிண்ட்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் பாயிண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா தடைப்புள்ளி இல்லைன்னா வரையுறு புள்ளின்னு சொல்லுவாங்க. என்ன புள்ளி? ரெஸ்ட்ரிக்ஷன் பாயிண்ட்ஸ், வரையுறு புள்ளின்னு சொல்லுவாங்க. ஓகே, த ஃபர்ஸ்ட் செக் பாயிண்ட்ஸ் அட் த எண்ட் ஆஃப் G1. அப்போ ஃபர்ஸ்ட் செக் பாயிண்ட்ஸ் எங்கே இருக்குது உங்களுக்கு? எண்ட். இதோட எண்டில் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் செக் பாயிண்ட் இருக்குது G1ல, அது எண்ட்லன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, determines the cell fate whether it will continue in the cell cycle or divide or enter the stage. ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு செல்லான செல் சுழற்சி தொடர்ந்து செயல்படுவதே அல்லது ஜிஓ என்ற அமைதி நிலைக்கு செல்வதே மற்றும் குறிப்பிட்ட செல்லாக மற்றும் அடைவதே அல்லது பகுப்படாமல் இறந்து விடுவதை தீர்மானிக்கும் சொல்கிறாங்க. ஸோ ஒன்று இந்த செல் வந்து அடுத்த சுழற்சிக்கு போகும், உங்களுக்கு செல் வந்து பார்த்தீங்கன்னா செல் க்ரோத் அடுத்த ஸ்டேஜ் எஸ் ஸ்டேஜுக்கு போகும். அப்படி இல்லைனா அதை கண்டினியூ த செல் சைக்கிள் ஆர் டிவைட் அது என்டர் த ஸ்டேஜ் ஆஃப் ஜிஓ, அதாவது கியூசன் ஸ்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்களுக்கு கியூசன் ஸ்டேஜ்னு சொல்லும்போது அமைதி நிலைக்கு போயிடுன்னு சொல்கிறாங்க. அது கியூசன் ஸ்டேஜ்னா அமைதி நிலைக்கு, அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பாரு. ஒன்று இங்கே வந்து அதோட க்ரோத் வந்து அந்த செல் டிவைட் ஆகிட்டு அடுத்த ஸ்டேஜ் போகும். இல்லைனா உங்களுக்கு என்டர் த ஸ்டேஜ் இன்ட்டு ஜிஓ திருப்ப என்ட்ராய்டு இப்படி போயிட்டு ஜிஓவில் என்ட்ராய்டும், அதாவது கியூசன் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஒரு அமைதி நிலைக்கு வந்து போயிடுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ப்ராபப்ளி as ஸ்பெஷல் செல் ஆர் டை. அப்படி இல்லைனா ஒன்று ஸ்டார்ட் ஆகும், இல்லை ஜிஓ ஸ்டேஜுக்கு போயிடும், இல்லைனா தி செல்ஸ் ஆர் டை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஸ் ஆர் அரெஸ்டட் இன் G1 டியூ டு, ஏன் சார் வந்து செல் வந்து நீங்கள் என்ட்ராகும்னு சொல்கிறீங்க, இல்லை ஜிஓ ஸ்டேஜ் கியூசன் ஸ்டேஜுக்கு போக சொல்கிறீங்க, அப்படி ஏன் வந்து செல் அரெஸ்ட் ஆகுது, ஏன் செக்கிங் பாயிண்ட்ல வந்து நிற்குது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோன்னா பிகாஸ் ஆஃப் ஏன் வந்து பார்த்தோன்னா செல்கள் பகுப்படையாமல் தடைப்படுது அப்படின்னு சொல்லும்போது அங்கே நியூட்ரியன் டெப்ரிவேஷன்ஸ், அங்கே அதுக்கு வந்து தேவையான நியூட்ரியன்ஸ் இல்லை, ஊட்டம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. லேக் ஆஃப் க்ரோத் ஃபேக்டர்ஸ். ஓகே, உங்களுக்கு வளர்ச்சி ஊக்கிகள் இல்லை, செல்களின் ஒரு அதோட டென்சிட்டி டிபெண்டன்ட் இன்ஹிபிஷன் ஸ்டாப் ஆயிருக்கு. அண்டர்கோஸ் மெட்டபாலிக் சேஞ்சஸ். ஓகே, உங்களுக்கு வளர்ச்சிதை மாற்றம் அது மெட்டபாலிக் சேஞ்சஸ் வந்து மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதனால தான் இட் என்டர் இன்டு வாட் ஜிஓ ஸ்டேட். அப்போ எஸ் ஸ்டேஜுக்கு போகல, சிந்தசிஸ் ஆகலை, டிஎன்ஏ வந்து டூப்ளிகேஷன் ஆகலை, அதனால உங்களுக்கு ஜிஓ ஸ்டேஜ் போயிடுது. பிகாஸ் ஆஃப் செல்ஸ் அரெஸ்டட் பிகாஸ் ஆஃப் நியூட்ரியன் டெப்ரிவேஷன்ஸ், லேக் ஆஃப் க்ரோத் ஃபேக்டர்ஸ், அண்டர்கோஸ் மெட்டபாலிக் சேஞ்சஸ். ஸோ இது எதனால நடக்குது சார்? செக்கிங் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுது. பயோகெமிக்கல்ஸ் இன்சைட் த செல் ஆக்டிவேட்ஸ் த செல் டிவிஷன்ஸ்.
ஸோ அப்போ செல் டிவிஷன் அப்படியே நின்றுடுமா, நீங்கள் ஜிஓ ஸ்டேஜுக்கு போயிடுமா, இல்லை அப்படியே செக்கிங் பாயிண்டில் நிற்குமா? அப்படி இல்லை, சில பயோகெமிக்கல்ஸ் இருக்குது இன்சைட் த செல் ஆக்டிவேட்ஸ். செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காணப்படும் உயிர்வேதி பொருட்கள் அந்த செல் சைக்கிள் வந்து செயல்பட செய்யுன்னு சொல்கிறாங்க, ஆக்டிவேட் பண்ணும். அப்போ என்னென்ன சார் அங்கே ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது செல்கள், த ப்ரோட்டீன்ஸ் ஆர் கைனேசஸ் அண்ட் சைக்ளின்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் தட்? கைனேசஸ் அண்ட் சைக்ளின்ஸ் ஆக்டிவேட்ஸ் ஜீன்ஸ். ஓகே, உங்களுக்கு ஜீனை வந்து ஆக்டிவேட் பண்ணும் and their proteins to form what? Cell divisions. Cyclin act as a major checkpoint. Cyclin வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு மேஜர் செக் பாயிண்ட் ஆக்ட் பண்ணும் which operates in G1 to determine whether or not a cell divide. ஓகே, இந்த G1 வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய தடைப்புள்ளியாக செயல்பட்டு ஒரு செல்லானது பகுப்படைகிறதா இல்லை பகுப்படையாமல் இருக்கிறதா என்பது எது தீர்மானிக்கும்? இந்த சைக்ளின் சொல்கிற ப்ரோட்டீன் தான் தீர்மானிக்கும். அப்போ சைக்ளின் ஆக்ட் as a what? மேஜர் செக் பாயிண்ட். ஸோ ஒரு பயோகெமிக்கல்ஸ் இருக்குது, சில புரதங்கள் இருக்குது, சில ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, அதை தான் செல் ஆக்டிவேட் பண்ணோம் ஃபர்தர் டிவிஷன்ஸ்க்கு, ஃபர்தர் செல் டிவிஷன் என்ட்ரு ஆகிறதுக்கு, அதாவது G1லேருந்து S ஸ்டேஜுக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு. ஓகே, ஸோ இதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ இடையில ஒரு டாபிக் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஜிஓ ஸ்டேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. சார் இங்கே வந்து செக் பாயிண்ட் இருக்குன்னு சொல்கிறீங்க G1ல், அப்போ G1லேருந்து சைக்ளின் சொல்கிற கைனசஸ் சொல்கிற ப்ரோட்டீன்ஸ் மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா S ஸ்டேஜுக்கு போகும்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு மெட்டபாலிக் சேஞ்சஸ் ஏற்பட்டு உங்களுக்கு நியூட்ரியன்ட் டெப்ரேஷன்ஸ் ஏற்பட்டு உங்களுக்கு ஜிஓ ஸ்டேஜ் போகுதுன்னா வாட் இஸ் அபவுட் ஜிஓ ஸ்டேஜ், அதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ ஜிஓ ஸ்டேஜ், சம் செல்ஸ் எக்ஸிஸ்ட் G1 and enter into quiescent stage called GO. அமைதி நிலைக்கு போயிடுன்னு சொல்கிறேன். ஓகே, when the cells remain metabolically, okay, when the cells remains metabolically active without proliferations, நல்லா கவனிங்க, without proliferations, மல்டிப்ளிகேஷன் ஆகாமல் அந்த செல்கள் அப்படியே இருக்குன்னா exist for a long period, கொஞ்ச நேரம், அதாவது சில நேரமாக அப்படியே இருந்துச்சுன்னா எதில் என்ட்ரு ஆகிடும்? ஜிஓ ஃபேஸுக்கு என்ட்ரு ஆகிடும். இஃப் இன் ஜிஓ செல்ஸ் சீசஸ் க்ரோத், தட் மீன்ஸ் ஸ்டாப்ஸ் க்ரோத். ஜிஓ ஸ்டேஜ் என்ன போயிடுச்சுன்னா அந்த செல் வந்து என்ன ஆகிடும்னா பிகாஸ் இட் டஸ் நாட் அண்டர்கோஸ் மெட்டபாலிக் சேஞ்சஸ், எந்த ஆக்டிவிட்டி இல்லை அந்த செல்லில் அப்படின்னா சீஸ் க்ரோத், ரெடியூஸ்ட் ரேட் ஆஃப் ஆர்என்ஏ, அங்கே வந்து ஆர்என்ஏ வந்து ரெடியூஸ்ட் ரேட் ஆகிருக்கு, ப்ரோட்டீன்ஸ் வந்து சிந்தசிஸ் ஆகல. ஜிஓ ஃபேஸ் இஸ் நாட் பெர்மனன்ட். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஓ ஸ்டேஜ் வந்து பார்த்தோன்னா இட் இஸ் ஒரு நிலையற்றதுன்னு சொல்கிறாங்க, ஒரு நிலை அற்றது, நாட் எ பெர்மனன்ட் ஒன். ஓகே, மெச்சூர் நியூரான் அண்ட் ஸ்கெலட்டல் மசில்ஸ் ரிமைன்ஸ் பெர்மனன்ட்லி இன் ஜிஓ. ஓகே, உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா முதிர்ந்த நியூரான்கள் நம்ம பார்த்தோன்னா உங்களுக்கு நியூரான் இருக்கும், பிரெயின்ஸில் நியூரான் இருக்குன்னு சொல்கிறாங்க, எலும்பு தசை, அதை மசில்ஸ். ஓகே, அந்த ரெண்டு இடத்துலையும் பார்த்தா ஆகியவற்றில் செல்களில் ஜிஓ நிலையில் நிலைத்து விடுகின்றன. உங்களுக்கு வந்து பெர்மனண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ரிமைன்ஸ் பெர்மனன்ட்லி. இங்கே நாட் பெர்மனன்ட், ஜிஓ ஸ்டேஜ் எப்பயுமே பெர்மனண்ட்டாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த ரெண்டு செல்களில் வந்து மெச்சூர் நியூரான் செல்லையோ இல்லை ஸ்கெலட்டன் மசில் செல்லையோ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அங்கே செல் டிவிஷன் நடக்கக்கூடியது வந்து பெர்மனெண்ட் அப்படி நின்றுன்னு சொல்கிறாங்க, சில ரெண்டு இடத்துல மட்டும். ஓகே, மெனி செல்ஸ் இன் அனிமல்ஸ் ரிமைன்ஸ் இன் ஜிஓ. ஓகே, சில உயிரினங்களில் சொல்லும்போது பார்த்தோன்னா உங்களுக்கு அனிமல் செல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஓ, விலங்கின செல்கள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பெருக்கப்படைய நிலைக்கு பெரும்பாலான விலங்கின செல்லில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா GOC unless called as proliferate to appropriate growth rate or other extracellular signals, GO cells are not dormant. ஓகே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செல்கள் வந்து எப்பயுமே உங்களுக்கு டார்மன்ட் ஸ்டேஜில் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சில இடத்துல வந்து டார்மெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ G1 ஜென்ரலாக சொல்லும்போது அங்கே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா வளர்ச்சி ஸ்டாப் ஆகிடும், ஆர்என்ஏ வந்து சிந்தசிஸ் ஆகாது, ரெடியூஸ் ரேட் ஆகிடும், ப்ரோட்டீன் வந்து உற்பத்தி ஆகாது, அதனால் quiescent ஸ்டேஜுக்கு போய் உங்களுக்கு திரும்ப ரிட்டர்ன் ஆகிடுது. ஓகே, ஸோ வாட் இஸ் எஸ் ஃபேஸ்? ஸோ சிந்தசிஸ் ஃபேஸ் த செல்ஸ் வித் இன்டர்மீடியட் அமௌண்ட் ஆஃப் ஆர்என்ஏ, உங்களுக்கு ஆர்என்ஏ வந்து சிந்தசிஸ் ஆகும். ஓகே, இந்த ரெண்டு ஸ்டேஜும் பார்த்துங்க. உங்களுக்கு சிந்தசிஸ் டூப்ளிகேஷன்ஸ் இங்கே எஸ் ஸ்டேஜ்னு சொல்லும்போது பார்த்தோன்னா உங்களுக்கு சிந்தசிஸ் ஆகிடும், உங்களுக்கு டிஎன்ஏ வந்து பார்த்தோன்னா சிந்தசிஸ் ஆகும், உங்களுக்கு செல் க்ரோத் வந்து பார்த்தோன்னா G2, இந்த இடத்துல உங்களுக்கு செக் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேஜ் வந்து மைட்டோசிஸ் செல் டிவிஷன்ஸ், இதுக்கு ரெண்டு டிவிஷன்ஸ், இந்த ரெண்டு க்ரோத்தோட மொத்தம் பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள், த க்ரோத் ஆஃப் செல் கண்டினியூஸ் அஸ் ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ அக்கர்ஸ், ப்ரோட்டீன் மாலிகூல்ஸ் வந்து உங்களுக்கு உருவாகும், ஹிஸ்டோன்ஸ் சொல்கிறாங்க, சிந்தசிஸ் அண்ட் அட்டாச் டு த டிஎன்ஏ, எல்லாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டிஎன்ஏட அட்டாச்சாக இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரியோல்ஸ் வந்து டூப்ளிகேட் ஆகும். ஓகே, சென்ட்ரியோல்ஸ் வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கீங்க. இந்த சைட்டோபிளாசம் டிஎன்ஏ கான்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும், 2Cலேருந்து 2C வேல்யூலேருந்து 4C வேல்யூ வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ டிஎன்ஏ வந்து டூப்ளிகேட் ஆகுது, டிஎன்ஏ வந்து சிந்தசிஸ் ஆகுது, அதான் உங்களுக்கு சிந்தசிஸ் ஃபேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் G2 ஃபேஸ்,
second gap phase அது 4C of DNA in cells of G2 and mitosis stage வரைக்கும் வரது. The cell growth continues to protein and cell organelle synthesis. Cell organelles synthesis ஆகும். என்னென்ன cell organelle synthesis ஆகும்னா ஒரு mitochondria chloroplast வந்து divide ஆகும். DNA content remains as 4C வரைக்கும் இருக்கும். 4C வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. Tubulin is synthesized and microtubules are formed. உங்களுக்கு தெரியும் microtubules-லாம் உங்களுக்கு தெரியும். microtubules-ல வந்து உங்களுக்கு spindle fibers-லாம் ஃபார்ம் ஆகும் cell division-ல mitosis-ல. இதெல்லாம் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். Microtubules are organized to form what? Spindle fibers. The spindle begins to form and nuclear division follows. One of the proteins synthesized only in G2 period is known as maturation promoting factor. ஒரு proteins வந்து உற்பத்தி ஆகும் சொல்றாங்க இந்த G2 phaseல. அது maturing promoting factor சொல்றாங்க. It brings about condensation of interphase chromosome into mitotic form. So DNA damage checkpoints operates in G1, S and G phases of the cell cycle. DNA damage checkpoints எங்க இருக்கு சொல்றாங்க G1 ல இருக்கு, G ல இருக்கு and G phases. Not G1, S and G2 phases. So இந்த பிக்சர்ல பாருங்க எங்கெங்க செக் பாயிண்ட் இருக்கு உங்களுக்கு G1 க்கும் S க்கும் அப்புறம் G2 க்கும். இங்க G1 அதாவது இங்க ஒரு செக் பாயிண்ட் S வந்து சிந்தசிஸ் DNA டூப்ளிகேஷன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 2C வந்தது உங்களுக்கு 4C வேல்யூவா மாறிடுது. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து செல் ஆர்கன்ஸ்லாம் தான் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்க, செல் growthலாம் நடக்குதுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு G2 இங்க ஒரு செக் பாயிண்ட் இருக்கு. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ரெண்டு இடத்துல செக் பாயிண்ட் இருக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா இட் என்டர் இன்டு தி மைட்டோசிஸ் செல் டிவிஷன்ஸ். இதுக்கு அப்புறம் தான் மைட்டோசிஸ் செல் டிவிஷன்ஸ் நடக்குது. அப்போ உங்களுக்கு G1, S and G2 it is a what interphase stage. It is a interphase stage. ஓகே, how many hours நடக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு 24 hours இது நடக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் மைட்டோசிஸ் ஸ்டேஜ் ஒரே மணி நேரத்தில் தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மைட்டோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் நடக்கும். உங்களுக்கு ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனஃபேஸ் அண்ட் டீலோஃபேஸ் சொல்கிற அந்த ஸ்டேஜஸ் நடந்து உங்களுக்கு செல் டிவிஷன்ஸ் நடக்கும். ஸோ உங்களுக்கு வந்து செல் சைக்கிளில் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் ஸ்டேஜ் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்டர்ஃபேஸ் ஸ்டேஜில் G1 ஓகே உங்களுக்கு செல் க்ரோத் நடக்குது 10 hours சொல்லியிருக்காங்க. இடையில செக் பாயிண்ட் வருது. இந்த செக் பாயிண்ட்டை தாண்டி போனால் உங்களுக்கு சில ப்ரோட்டீன்ஸ் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த செல்கள் திரும்ப வளர்ச்சி அடையாமல் பின்னாடி போயிடுச்சுன்னா குவிசன் ஸ்டேஜ் ஒரு அமைதியான நிலைக்கு போயிடுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு செல்லோட க்ரோத் இருக்காது. இது செல் வந்து வளர்ந்து அவங்க இந்த மெச்சுரேஷன் பாயிண்ட்டை தாண்டி அந்த செக் பாயிண்ட்டை தாண்டி போனால் உங்களுக்கு கைனசிஸ் என்சைம், சைக்ளின் சொல்கிற என்சைம்ஸ் மூலமாக உங்களுக்கு செக் பாயிண்ட்டை தாண்டி சிந்தசிஸ் போகும். DNA டூப்ளிகேஷன்ஸ் நடக்கும். குரோமோசோம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேஷன் நடக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த G2 ஃபேஸ் செல்லோட க்ரோத் நடக்கும். அப்போ 2Cலேருந்து 4C வேல்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு DNA கான்டென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ there are 2 check points between G1 and G2. And later we can see next class about mitosis cell divisions. Thank you students.